வணக்கம் வியூவர்ஸ். இது எல்லா நோய்களுக்கும் தீர்வு தர ஒரே மருந்து. இதை விடாம தினமும் 30 நிமிஷம் செஞ்சா யமன் கூட கிட்ட வர மாட்டான். என்னன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கா? வாங்க நம்ம ஆரோக்கியம் சேனல்ல பார்க்கலாம். 8 போட்டா யமன் எட்டி போவாங்கிறது பழமொழி. அதனாலதான் சாதாரணமா நடக்கிறது கூட ஒரு 8 போயிட்டு வரேன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. 8 வடிவுல நடக்கிறதால உடலின் எல்லா நோய்களுக்கும் தீர்வு தரதுன்னு சித்தர்கள் குறிப்புல இருக்கு. முதல்ல இதுக்கு 15 அடி நீள அறையில 8 வடிவத்தின் இரு முட்டைகளை 10 அடி அளவுல வடக்கு தெற்கா வரைஞ்சுக்கணும். பிறகு காலையிலயும் மாலையிலயும் வெறும் வயிற்றுல 30 நிமிஷம் நடக்கணும். இதுல முதல் 15 நிமிஷம் வடக்கு தெற்காகவும் அடுத்த 15 நிமிஷம் தெற்கு வடக்காகவும் நடக்கிறது ரொம்ப நல்லது. இதனால நடக்க ஆரம்பிச்ச 15 நிமிஷத்திலேயே நெடுநாளா சேர்த்த மார்பு சளி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு வெளிவரத பார்க்கலாம். 8 வடிவ நடைபயிற்சி அக்கு பிரஷரை அடிப்படையா கொண்டிருக்கிறதால உடலின் ரத்த ஓட்டம் சீராகுது. ரத்தம் சீராகிறதால ஹை பிபி, லோ பிபி உள்ளிட்ட எல்லாமே ஓடி போகுது. கொஞ்சம் கொஞ்சமா உயிரை கொள்ற சர்க்கரையும் 2 மாசத்துல கட்டுப்பாட்டுல வருது. ஒரு வருஷம் விடாம 8 போட்டா சர்க்கரை நோயே இல்லாம போகுது. தவிர தேவையில்லாத கொழுப்புகள் கரைஞ்சு உடல் ஆரோக்கியம் பெறுது. ஜீரண உறுப்புகள் நல்லா வேலை செஞ்சு வயிறு சம்பந்தமான உபாதைகளை போக்குறதோட காலையில வெளி வரலங்கிற மலச்சிக்கல் பிரச்சனை இனி இல்ல. மேலும் குடல் இருக்க நோய், பாதவலி, மூட்டு வலி உள்ளிட்ட பல நோய்கள் 8 வடிவ நடப்பயிற்சியால சரியாகுது. இப்படி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஏற்படுற எல்லா நோய்களுக்கும் தீர்வு தர இந்த 8 வடிவ நடப்பயிற்சினால 5 கிலோ ஆக்சிஜன் உள்ளிழுக்கப்படுது. இதனால நுரையீரல் விரிவடைஞ்சு நாட்பட்ட ஆஸ்துமா, இருமல், சளி, ஏன் டிபி கூட சரியாகுது. இந்த 8 கொட்டையே பார்த்து நடக்கிறதால கண் பார்வை கூர்மையடைஞ்சு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்குது. மேலும் நரம்பு தளர்ச்சி, மன அழுத்தம், மூல நோய், தூக்கமின்மை, இருதய நோய், சிறுநீரக நோய்கள் கூட 8 வடிவ நடைபயிற்சியால சரியாகுது. தினமும் இந்த 8 வடிவ நடைபயிற்சியை செஞ்சா வயதானவர்கள் கூட இளமையா உணரலாம். இளமையானவர்கள் எப்பவும் இளமையாகவே இருக்கலாம். அப்புறம் என்னங்க, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து தான் 8 வடிவ நடைபயிற்சி. இன்னும் இந்த மாதிரி ஆரோக்கியம் சம்பந்தமான குறிப்புகளை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரோக்கியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.